ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அன்னையே போற்றி போற்றி. ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அன்னை வழங்கிய உன்னத அருளுரை. காமாட்சியின் சந்நிதானம் அனைவருக்கும் மோட்சம் அருளக்கூடிய உன்னத சக்தியினை பெற்றது என்றுணர்க. காமாட்சியாய் மலர்ந்துள்ள யாம் மூலத்தில் ஒடுங்கிய நிலையில் எமது பூரண ஆற்றல்களையும் சத்திய யுகத்தின் மலர்ச்சிக்கே அருளி உள்ளோம். அன்பினால் நிறைகின்ற மானுடர்களே சத்தியத்தினை உணர்ந்திடுவர். கலியுகத்தின் எல்லை எனும் காரணத்தினால் சத்தியங்கள் யாவுமே மறைக்கப்பட்டுள்ளன. தெய்வீக ஆற்றல்கள் நிறைந்த மானுடர்களே திரைகள் நீங்கி சத்தியங்களையும் உணர்ந்திடுவர். ஆதியின் மூலமாய் விளங்கும் ஈஸ்வரனே எங்கும் நிலைத்திருக்கும் காரணத்தினால் சக்தி நிலைகள் ஒடுங்குகின்றன. ஸ்ரீ சக்கர தியான நிலைகளை ஏற்று உயிரின் ஒடுக்கம் நிகழ்ந்தேறிட பிரார்த்தித்த அனைவரும் உணர வேண்டிய சத்தியம் ஒன்று உள்ளது. எமது ஒடுக்கம் என்பது சகசிராராவோடு இத்தருணத்தில் நிகழ்கின்றது. இதனை அனைவரும் உணர்கின்ற தருணமும் உதித்துள்ளது. உதிக்கின்ற பங்குனி முழு நிலவு என்பது ஈசனோடு சக்திகள் அனைத்தும் பூரண ஒடுக்கம் கொள்ளும் என்றுணர்க. இதன் மூலம் உயிர் சக்திகள் ஒடுங்கி ஆன்ம இயக்கங்கள் பெருகத் துவங்கும். அகத்திய மகரிஷிகளும் எமது ஆற்றல்களை முதன்மையான எரிபொருளாக ஏற்று பாதாள லோக பயணம் மேற்கொள்கின்றார். எனில் நிகழ்வது யாது? இப்பூமியில் மாறுபட்ட இயக்கம் உருவாகும். மனிதர்கள் யாவரும் ஆன்ம ஆற்றல்களால் இயக்கப்படுவர். எனில் உட்திரைகள் பலவும் நீங்கும். சக்தி பீடங்கள் ஒவ்வொன்றும் ஆற்றல் களஞ்சியங்களே. எனினும் அவ்வாற்றல்கள் யாவும் இதுகாலம் வரை காவல் காத்து ரட்சித்த கால பைரவருக்கே அருளப்படும். பாதாள லோக பயணத்தில் முன்னிற்கும் கால பைரவரின் கரங்களில் இப்பூவுலகின் சக்தி பீடங்கள் அனைத்திலும் உள்ள ஆற்றல்கள் அருளப்படும். மாற்று ஆற்றல்கள் ஸ்ரீ மகா காலேஸ்வரரால் அருளப்படும். உணர்வுகளினால் தீண்டினால் நிகழ்வுகள் யாவுமே புலப்படும். காஞ்சியின் காமாட்சியாகிய யாம் இத்தருணத்தில் உரைக்கும் சத்தியம் ஒன்றே. உங்களது உயிராற்றல்கள் எளிதாய் மூலாதாரத்திலிருந்து சகசிராரா நோக்கியே பயணிக்கின்ற தருணம் உதித்துள்ளது. உன்னதமான பொற்காலம் என்பதனை உணர்வோரே உத்தம நிலையினை அடைவர். அனைவரும் தீர்க்கமாய் பிரார்த்தித்து ஒரு மண்டல கால தியான நிலைகளை ஏற்க கடவது. உங்களது உயிராற்றல் எனப்படும் உயர் பிராண சக்தியானது மூலாதாரம் வரை தீர்க்கமாய் பிரவாகம் கண்டு பின்னர் மேலேற்றம் அடைவதினால் சகசிராராவோடு எளிதாய் பிணைந்து பூரண ஞானத்தினை எய்திடும். மகா அகத்தியர் உரைத்த வண்ணம் இக்கால அங்கத்தினில் உடலில் உருவாகும் அதீத உஷ்ண ஆற்றலை கண்காணித்து தனித்து செயலாற்றவும். எவ்விதம் உஷ்ணத்தை தணிப்பது எனில் உபாயங்களும் உண்டு. தூய மஞ்சள் எனும் கிழங்குதனை தூய்மையாய் பொடித்து விடியலில் தவறாது சுடு நீரோடு கலந்து உட்கொள்ள வேண்டும். பெண் தேகம் கொண்டவர்கள் யாவரும் தேகம் முழுவதும் மஞ்சள் கிழங்குதனை பூசியே செயலாற்ற வேண்டும். உயிர் சக்தி ஒடுங்குவதினால் பெண் தேகங்கள் யாவும் அதிக பாதிப்பு அடையும். அனைவரும் அன்னையாகிய யாம் உரைப்பதனை உணர்ந்து ஏற்க கடவது. பிற மானுட ஆன்மாக்களுக்கும் இதனை எடுத்துரைத்து தூய மஞ்சள் எனும் கிழங்குகளை பரிமாற்றம் புரிந்திடுங்கள். மகா காலேஸ்வரரின்
ஆன்ம அணு விரிவதினால் அணுக்கதிர்வீச்சுகள் இப்பூமியில் மிகுந்திருக்கும். அணுக்கதிர்வீச்சு என்பது மாறுபட்ட வெப்ப சக்தியினை உமிழ்ந்திடும் எனில் அனைவரும் கவனமுடன் செயல்புரிய கடவது. காமாட்சியாகிய யாம் அனைவரது வெப்ப தேகத்தினையும் சீரமைக்கும் ஆற்றல்களையே பொழிகின்றோம். யாம் சகசிராராவில் ஒடுங்குவதினால் பலரும் எளிதாய் சகசிராராவினில் ஒடுங்கிடலாம். எம்மோடு இணைந்தே பயணியுங்கள். உணர்வுகள் மாத்திரமே உன்னத நிலைகளை வெளிக்கொணரும். உங்களது தேகத்தின் பொலிவு என்பது நிகழ்ந்தேறிட அனைவரும் மனதினாலும் உருகியே செயல்புரிய வேண்டும். மஞ்சள் இட்ட நீரினை பருகும் தருணம் எனது தேகம் முழு பொலிவடைகின்றது என்றே ஆழ்ந்து உரைத்து செயல்புரியுங்கள். மருத்துவ உதவிகளை ஏற்கும் அன்பு ஆன்மாக்களும் எனது தேகம் பொலிவுற்றது, பிணிகள் நீங்கியது என்றே ஆழமாய் பன்முறை உரைத்து மனதினை முதன்மையாய் பொலிவடையச் செய்திடுங்கள். எண்ணற்ற மாற்றங்கள் இப்பூமியில் நிகழவே காத்துள்ளது. அகத்தியரின் பாதாள பயணம் என்பது எச்செயல்களை இப்பூமியில் நிகழ்த்திடும் என்பது குறித்து எவருமே அறிந்துவிட இயலாது. அனைவரும் சுயம் உணர்ந்து தேகம், மனம், புத்தி, சித்தம் போன்றவற்றை தெளிவாய் இருத்திடவே பிரார்த்தியுங்கள். மாயைகள் அகன்று நிதர்சன சத்தியம் வெளிப்படும் காலம் இது. உணர்வுகளே உத்தம பலன் அளிக்கும். சகசிராராவில் ஒடுங்குவதனை உணர்வது ஒன்றே அனைவரும் ஏற்க வேண்டிய உன்னத செயலாகும். ஒடுங்கிய ஆன்மாக்களே ஏனைய ஆன்மாக்களை காத்து ரட்சிக்கவும் இயலும். உணர்ந்து செயலாற்றுங்கள். பாதாளம் நோக்கி பயணிக்கும் மானுட ஆன்மாக்களை காத்து ரட்சித்திடவே அகத்தியரும் ஏனைய தெய்வங்களும் பாதாளம் நோக்கி பயணிக்கின்றனர். கால பைரவரும் உறுதுணையாய் செயல்புரிகின்றார். இதன் மூலம் அன்பினால் நிறைந்த ஆன்மாக்கள் அதீத பலன் பெறுவர். மானுடர்களுக்கும் தெய்வங்களுக்கும் இடையே ஓர் இடைப்பால கருவியாய் நிலைத்து இயங்கிட அன்பு ஆன்மாக்கள் பலரும் தேர்வுறுத்தப்படுவர். சத்தியயுக வித்துக்களே இப்பணிதனை ஏற்கவும் நேரிடும். காரணம் உணர்ந்து காரியமாற்ற வேண்டும். தேகம், மனம், உயிர் ஆகியவை பொலிவுற்றால் மிகவும் உத்தமமே. அனைத்தும் சிறக்க காஞ்சி காமாட்சியின் பூரண ஆசிகள்.